உங்கள் விஜய். பிரச்சனை முழுக்க முழுக்க உங்ககிட்ட. அண்ட் ரீனா மேத்யூஸ் 50 பேருக்கு கிளாஸ் எடுத்தாங்க, அப்பவும் உங்களுக்கு புரியல. நான் உங்க மூஞ்சிக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், அப்பவும் உங்களுக்கு புரியல. சோ the problem is totally with you. அப்பா, இதுதான் ப்ராப்ளம். இப்போ எனக்கு சுத்தமா புரியல. சரி விடு, எதுக்கு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு. சரி சொல்லு, மாமா வர்றதுக்கு முன்னாடி ஏதோ இம்பார்ட்டண்டா பேசணும்னு சொன்னியே, அது உண்மையிலே பேசணுமா இல்ல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்படி சொன்னியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்டயா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அப்படி சொன்னா கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் எஸ், ஐ ஹேட் சம்திங் டு டெல் யூ. அம்மாவோட ஆக்சிடென்ட் விஷயமா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது. பட் என்கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் இல்ல. எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, நானும் அந்த ஆளை தேடணும். அத்தே இந்த நிலைமை கொண்டு வந்த அவனை நான் சும்மா விட மாட்டேன். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அவனை. எப்படி ஒருத்தனால இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. வயசுல பெரியவங்க கொஞ்சம் கூட பார்க்காம எப்படி இப்படி பண்ணாங்க? அம்மா பெட்ல எப்படி துடிச்சிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்க முகத்தை கூட பார்க்க முடியல. சரி சரி, எமோஷன் ஆகாத. போ, அம்மாவை பார்த்துக்கோ. சரி, பூஜா தூங்கிட்டாளா இல்ல மறுபடியும் போய் கதையை கண்டினியூ பண்ணணுமா? இல்ல, நான் போய் தூங்கிதான் ஆகணும். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியது யா, இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஆக்சுவலி நானே இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நாம இந்த ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டா பண்ணணும். எந்த குறையும் வந்துடக்கூடாது. சுகன்யா எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. எஸ்பெஷலி தனியா இருக்கோமே நினைக்க கூடாது. யூ ஆர் ரைட். ஹே, உனக்கு சில போட்டோஸ்லாம் காட்டணும்னு பார்த்தேன். இதெல்லாம் சில்வர் பவுல்ஸ். வர்ற கெஸ்ட் எல்லாரையும் வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. சி, பரவாயில்லையே, நல்ல சாய்ஸ், நல்லா இருக்கு. பொண்டாட்டியை சூஸ் பண்ணும்போது மட்டும் நல்ல சாய்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சரி, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். யூ டோன்ட் பி சீரியஸ். பட் தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு தேங்க்ஸ்? என்னோட சாய்ஸை பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணாம இருந்தியே. நான் அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தனே, அது உண்மையிலே காடியா இருந்துச்சா? நான் தான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ யா. அப்புறம் அத பத்தி ஜெயே என்கிட்ட சொன்னான். எனக்காக நீங்களே டிசைன் பண்ணீங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு பார்க்க பார்க்க நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியா? டேய் சுக்கு, இங்க பாரு எப்படி இருக்கு. இந்த பாரு, பட்டு புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. அத்தை இங்க பாருங்க, பாப்பாவுக்கு Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்க. இத போட்டோ தேவதை மாதிரி இருப்பா என் தங்க செல்லமா. ஐயோ, இவள இனிமே தங்கம் பாப்பா எல்லாம் கூப்பிட கூடாது. இவளுக்கு தான் இன்னைக்கு பேர் வைக்க போறோமே. ஆமா. சொல்லுங்க. சரி சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்பா. சொல்லுப்பா. நான் ஐயர்கிட்ட பேசிட்டேன். அவர் வரும்போது எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்துருவாரு. சரி, அவருக்கு பேமெண்ட் கொடுத்தாச்சு. சோ வேற எதுவும் பண்ண வேணாம். சரிப்பா, நான் போய் வாட்ச்மேனை பார்த்துட்டு பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரியா பண்ணிருக்கானா பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? பிரியா, டெக்கரேட்டர் கிட்ட பேசிட்டல்ல? பேசிட்டேன். அத்தை என்ன மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ண சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆல் டன். ஓகே. அத்தை, பிரசாதத்துக்கு பொங்கலும் சுண்டலும் சொல்லியிருக்கேன். போதும்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது போதும் தான். சுக்கே, நீ சொல்லு, உனக்கு ஏதாவது பண்ணணுமா? சரி வா பிரியா, நீ வா. பாலேட்டா, காலையிலேயே எங்க போயிட்டு வரீங்க? இல்லை, மகேஷை பார்த்துட்டு வரலான்னு போனேன். அவன் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறான்ல,
அதான் என்ன வேகன்சி இல்லையா? வேகன்சி இருக்கு கவி. ஆனா சரி விடு. ஆனா என்ன பாலேட்டா சொல்லுங்க. வேற என்ன நடக்கும்? அவனும் அப்படிதான் நினைக்கிறான். ஒருவேளை அவன் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணா அவன் கோச்சிங் சென்டரோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகுமா? கவி, இந்த கெட்ட நேரம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இந்த மாதிரி நேரத்துல தான் யார் நம்மாளு யார் வெளியாலும் நல்லா தெரியும். பாலேட்டா, நீங்க டபுள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா நீங்க போய் ஏன் கோச்சிங் கிளாஸ்லாம் சேரணும்? வேற என்ன பண்றது கவி? என்கிட்ட வேற நல்ல ஆப்ஷன் இல்ல. இதை விட்டா வேற வேலை இப்ப கிடைக்காது. ஏன்னா இந்த மனோஜோட கேஸ் சால்வ் ஆகும். வீட்டுல உட்காந்து என்ன பண்ண முடியும்? பாலேட்டா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் சரியாயிடும் கவி. இங்க பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். இது ஸ்ரவனோட காப்பு இல்ல? இத்தனை வருஷம் கழிச்சு இது எதுக்கு? பாலேட்டா, ஆக்சுவலி சுகன்யாவோட குழந்தைக்கு ஏதாவது gift வாங்கணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. இது சும்மா தானே என்கிட்ட இருக்கு. அதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏதாவது வாங்கிக்கலான்னு. அம்மாவுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. பிரியா, ஏன் கபோர்ட்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கு? என்ன இருக்கு அதுக்குள்ள? ஷர்ட்டா? என்னது இது? சுகன்யா ஹஸ்பண்டுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுக்கணும். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? வாட் இஸ் ராங் வித் யூ? இது பாருங்க, ஈஸ்வர் நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா நம்ம கூப்பிடலங்கிறதுக்காக அவர் வராம இருந்துருவாரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷர்ட்டா? என்னது இது? சுகன்யா ஹஸ்பண்டுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுக்கணும். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? வாட் இஸ் ராங் வித் யூ? இது பாருங்க, ஈஸ்வர் நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா நம்ம கூப்பிடலங்கிறதுக்காக அவர் வராம இருந்துருவாரா? அண்ட் மோர் ஓவர், ஈஸ்வர் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுல சுகன்யாக்கு விருப்பம் இல்ல. இது பாருங்க, நீங்க வந்துதான் ஆகணும். யார் என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். நீங்க வாங்க. சோ ஈஸ்வர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரா மாட்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் முன்னாடியும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. வந்தவர் வெறும் கையோட திருப்பி அனுப்பவும் முடியாது. அதான் ஃபார்மாலிட்டிக்கு. சுகன்யா என்ன உன் கூட டச்ல இருக்காளா? இந்த வீட்ல எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இதுல சுகன்யாவோட தப்பு என்ன இருக்கு? சுகன்யா ஈஸ்வரோட வைஃப். they have a kid. she loves him. நமக்கு ஈஸ்வர் வேணும்னா வேண்டாதவரா இருக்கலாம். சுகன்யா நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? அண்ட் இந்த ஃபங்க்ஷனே சுகன்யாவை cheer up பண்றதுக்காக தான். இத பார், அந்த பொறுக்கி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். நீ எதுக்கு அவனுக்காக வக்காலத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் தெரியும்ல. நான் வக்காலத்தை வாங்கல அர்ஜுன், எனக்கு புரியுது. எனக்கும் ஈஸ்வர் இந்த வீட்டுக்கு வர்றது பிடிக்கலதான். ஆனா சுகன்யா, அவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் டப்புன்னு அவங்களால தூக்கி போட்டுற முடியாது. she needs time and we need to give that time. அவங்க இதுல இருந்தெல்லாம் வெளியே வர வரைக்குமாச்சும் அவங்களுக்காகவாச்சும் நம்ம கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு தடவை இப்படி பேசுற, ஒரு தடவை அப்படி பேசுற. பி கன்சிஸ்டன்ட். ஹலோ, வாட்? கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமா? ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம தான் சப்ளை பண்ணோம்ல. பட் சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே. எங்க? என்ன? நான் உடனே கோயம்புத்தூர் போகணும். இன்னைக்கா?
அர்ஜுன் இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு ஈவினிங். ஐ நோ, என்னால இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். உங்களுக்கு பதிலா வேற யாரையாவது அனுப்ப முடியாதா? ஆஹா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன் நான் தான் எடுக்கணும். இன்னைக்கு ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட் அர்ஜுன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். இன்னைக்கே போகணுமா? சரி சரி ஓகே, யூ ரிலாக்ஸ். நீங்க போங்க, பிஸ்னஸை பாருங்க. இங்க வில் மேனேஜ். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் டன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, பார்த்துக்கலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சுகன்யா கிட்ட பேசிட்டு போங்க. ஷீல் ஃபீல் பேட். சரி, என்னோட க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து வை ப்ளீஸ். ஓகே ரிலாக்ஸ், எல்லா வேலையும் நல்லபடியா முடியும். இல்ல, நான் இங்க இருந்து போனதும் ஈஸ்வர் இங்க வருவான். நீயும் இங்க தனியா இருப்ப. நான் எங்க தனியா இருக்கேன், ஃபுல் ஃபேமிலி என் கூட இருக்காங்க. அதுக்கப்புறமும் அவன் ஏதாவது என்கிட்ட பிரச்சனை பண்ணானா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐ கேன் ஹேண்டில் இட் மை செல்ஃப். என்னோட டென்ஷன்லாம் ஒன்ன நினைச்சு இல்ல, ஈஸ்வரன் நினைச்சுதான். நீ அவனை பார்த்த உடனே லெக்சர் கொடுக்க ஆரம்பல்ல, அதை நினைச்சு நான் டென்ஷன் ஆயிட்டேன். பாவம் இல்ல அவன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்ன டீஸ் பண்றதுல மட்டும் எந்த குறைச்சலும் இல்ல. You know what? You're so mean. Hey, what's wrong with you? உங்க ஷர்ட்டை நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. மங்கம்மா. Cheers. என்ன ஈஸ்வர், நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேனா? அர்ஜுனை ஊருக்கு அனுப்பியாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அசோக் சார், யூ ஆர் ரியலி கிரேட். எப்படி சார் இதெல்லாம் இவ்வளோ கிளியராக பிளான் பண்ணுறீங்க? நான் கூட உங்களை என்னவோ நினச்சேன், ஆனால் கொடுத்த வாக்கு நீங்கள் கரெக்டாக காப்பாற்றிட்டீங்க. எப்படி இந்த அர்ஜுனை இந்த டைமில் கரெக்டாக ஊரை விட்டு அமிச்சிங்க? அதான் அசோக். ஆமா, இப்படியே உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துக்கிறதுல என்ன இருக்கு? அர்ஜுன் ஊருக்கு போனா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? அங்க எங்க மாமியார் தானோ, அவங்க இருப்பாங்களே, அவங்கள எப்படி சமாளிக்க போறீங்க? அர்ஜுனை கூட ஒரு வழியா சமாளிச்சிடலாம். ஆனா எனக்கும் உங்களுக்கும் மாமியாரா வந்து வாச்சிருக்காங்களே அந்த தானம், அவங்கள யார் சமாளிக்க முடியும்? அர்ஜுன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த பிரியா வசியம் பண்ணி வச்சிருக்கா. எல்லாருமே அவ சொல்றத கேக்குற மாதிரி வச்சிருக்கா. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐயரே, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தேங்காய் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஏ லாவண்யா, தேங்காய் தட்டை எடுத்துட்டு வாடி. ஆடி ஆடிட்டு வர்றத பாரு. இந்தாங்க. வாம்மா கௌரி, 3வது மாடியில இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நீ ஏன் லேட்டா வந்த? எப்படி நீ வருவேன்னு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதான் வந்துட்டலக்கா. அதுதான் வந்துட்டேனே. போ, ஐயருக்கு என்ன வேணும்னு கூட மாட எடுத்துக்கிடு போ. சரிக்கா. என்னங்க அர்ச்சகரே, வேற ஏதாச்சும் வேணுமா? எல்லாரும் வந்தாச்சுன்னா சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். இதோ இப்ப ஆரம்பிச்சிடலாம். அர்ஜுன் இன்னும் வரல, வருவாரானும் தெரியல. என்ன பண்றது? பிரியா, என்னம்மா பிரியா, அர்ஜுன்ட்ட பேசுனியா? எப்போ வரானா? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு மாமா. ஆனா கரெக்டா எப்போ வருவாருன்னு தெரியல. சரிம்மா. வாங்க வாங்க. வணக்கம் மனோஜ், அனி, சுகன்யாவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. சரி அனி. போ. அனி,
எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வந்தவங்களுக்கு காஃபி கொடுத்தாச்சா? ஐயோ மறந்து போயிட்டேன் நீ. நான் இப்போ போய் கொடுத்துறேன். வாங்க வாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு ஆண்டி? சூப்பரா இருக்கு பிரியா. காஃபி குடிச்சிங்களா? குடிச்சேன். என்ன சுகந்தி, நீயும் லேட்டா? அத வந்துட்டேன்ல தானோ. எல்லாரும் இதையே சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஏதோ ஹீரோயின் கணக்கா இவ்ளோ அழகா இருக்க. நிஜமாவா சொல்ற? சத்தியமா தானோ. ஐயர, அந்த சூடத்தை கொஞ்சம் கொடுங்க. அதோ தரேன். எதுக்கு? சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணாதான் நான் நம்புவேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு குசும்பு ஆகாது. சுகன்யாவும் பாப்பாவும் வந்துட்டாங்க. அச்சச்சோ, குட்டி பாப்பா ஏன் அழுகுறாங்க? என்னாச்சு சுகன்யா? அழுதுகிட்டே இருக்கா? என்னால முடியல, அதான் அவ எனக்கு பதிலா அழறா. சுகன்யா, எல்லாம் ஓகே தானே? ஒன்னும் குறையிலையே? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா எப்படி? என் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெத்தவனுக்கு சொல்லாம குழந்தைக்கு பேர் வைப்பாங்களா? அத ஃபங்க்ஷனா கொண்டாடுவாங்களா? என்ன சாடிசம் இது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத ஃபங்க்ஷனா கொண்டாடுவாங்களா? என்ன சாடிசம் இது? சும்மா சொல்லக்கூடாது தானோ. உனக்கு வாச்சிருக்கிற மருமக ரொம்ப நல்ல மருமக தான். ஏன் ஆண்டி, நல்ல மருமகளை வச்சுக்கிட்டு நாட்டை திருத்த போறீங்களா? இது பாருங்க, இதெல்லாம் பண்ணி முடிக்கணும்னா பணம் வேணும், பணம். இதெல்லாம் அர்ஜுன் எனக்காக செலவு பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஆசையா பண்ணவனுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணிட்டு நிக்கிறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ எனக்கு தெரியல. வாங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து. வாங்க எல்லாரும் வாங்க. வா போலாம். குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் மேல வந்து உட்காருங்க. என்ன ஆச்சு? குழந்தையோட அப்பாவை கூப்பிடுங்க. ஐயரே, குழந்தையோட அப்பா இப்ப இங்க இல்ல. தாத்தா பாட்டி நாங்க இருக்கோம். அது போதாதா? தாராளமா அது போதும், எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வாங்க. ஆனா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. இந்த குழந்தைக்கு அப்பா இருக்காரு, அவர் ஏன் இங்க வரல? சுகன்யா, என்னாச்சு உனக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? இது பாருமா சுகன்யா, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க பண்ணலாம், தப்பு இல்ல. இது பாருங்க, ஈஸ்வருக்கு தான் குழந்தை மேல முழு உரிமை இருக்கு. நீங்க ஏற்கனவே அவரோட எல்லா உரிமையும் பறிச்சிட்டீங்களே.
இப்போ இதையும் புடுங்கிக்க போறீங்களா? என் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா நான் ஈஸ்வரோட தான் உட்காருவேன். இல்லைன்னா நான் உட்கார மாட்டேன். சுகன்யா, நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் அண்ணி, நீங்க இதுல தலையிடாதீங்க.